இந்த பர்டிகுலர் மந்தோடைய டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ங்க. சரிங்களா? நம்ம பேச போற டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெதர் நான் மேனுஃபேக்சரிங் செட்டப்ல இருக்கணும், ட்ரேடிங்கோ சர்வீஸ்ல இருக்கணும் பாத்தீங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. சரிங்களா? ஸோ ஒர்க் பிளேஸ்ல வந்து எப்படி நம்ம கவனமா சேஃபா இருக்கணும், அதே மாதிரி என் பிசினஸை வந்து லாங்கர் ரன்ல எப்படி நான் சஸ்டெயினா வந்து கொண்டு போறதுன்னு பத்தி தான் பார்க்க போறோம். பிகாஸ் இப்போ ரீசெண்டா பார்த்துருப்பீங்க நியூஸ்ல, எஸ்பெஷலி இந்த ட்ரேடிங் செக்டர் இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் இருக்கிறோம், நிறைய இடத்துல வந்து இந்த ஆக்சிடென்ட்ஸ், இந்த மிஸ்ஆப்ஸ், ஃபயர் இதெல்லாம் ஆகுது. ஸோ அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், லாங்கர் ரன்ல எப்படி நம்ம பிசினஸ் ஸ்மூத்தா எடுத்துன்னு போலாம்னா கொஞ்சம் டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். சொன்ன மாதிரி நான் ரன் த்ரூ பண்றேன். உங்களுக்கு எதனா கேள்விகள் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு கூட நீங்க கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா? ஸோ சொன்ன மாதிரி என்ன பத்தி இந்த டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நம்ம பண்ற பிசினஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ், அதே மாதிரி எப்படி என் பிசினஸ் வந்து சஸ்டைனபிலிட்டி கொண்டு போறோம், ஃபியூச்சர்ல எப்படி எடுத்துன்னு போறோம். இதெல்லாம் வந்து ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? இது வந்து என்னுடைய பிசினஸ் வந்து டிசைட் பண்ணும். ஸோ என் பிசினஸ்ல வந்து சேஃப்டி இருக்குதா, பிரச்சனை இல்லாம ரன் ஆகுதா, அதே மாதிரி சஸ்டைனபிலிட்டி லாங்கர் ரன்னா, இது ரெண்டு வச்சுதான் வந்து என்னுடைய பிசினஸ் வந்து சக்சஸ் மாடியூலா, ஃபெயிலியர் மாடியூலா, இல்லாட்டி எவ்வளவு காசு நான் பண்ண முடியாது ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஆன்சர் கொடுக்கும். சரிங்களா? எம்எஸ்எம்இ. ஸோ நம்ம எம்எஸ்எம்இ செக்டர்ல வந்து எதை நம்ம மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங்ல இருக்கலாம், சர்வீஸ்ல இருக்கலாம், எதுக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் நீங்க கேட்கலாம். எதுக்காக இதை நம்ம ஃபாலோ பண்ணணும்? சொன்ன மாதிரி நீங்க நிறைய நியூஸ்ல பாக்குறீங்க, இந்த ஆக்சிடென்ட், ஃபயர் மிஸ்ஆப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணா டேமேஜஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து எம்ப்ளாயிஸோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கூட ஒர்க் பண்றவங்களுடைய சேஃப்டி முக்கியம். அதே மாதிரி இந்த மெஷர்ஸ் நம்ம எடுத்தோம்னா ஆக்சிடென்ட்டை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆக்சிடென்ட் ரெடியூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா வந்து நம்மளுடைய கம்பெனியோட ரெப்புடேஷனு, அதே மாதிரி ஒரு ட்ரஸ்ட், நான் ஒர்க் பண்ற இடத்துல வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா வந்து அது என்னுடைய பையர்ஸ் எல்லாருக்கும் சரி, என் கூட ஒர்க் பண்றவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து தரும். எதுக்காக எம்எஸ்எம்இக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம்? சரிங்களா? இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிடென்ட்னா ஃபயர் ஆக்சிடென்ட் மட்டும் கிடையாது. இப்போ ஏதோ ஒரு பில்டிங் கொலாப்ஸ் ஆகுது, ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுது, இல்லாட்டி ஃபயர் ஆகுது, வாட்டர் இஷ்யூ, எந்த இஷ்யூ ஆனாலும் ஆப்வியஸ்லி அது என் ஒர்க் பிளேஸ்ல எஃபெக்ட் ஆனா இட் வில் எஃபெக்ட் மை பிசினஸ் டைம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இப்போ என் பிசினஸ் டைம் எஃபெக்ட் ஆகுனா என்ன ஆகும்னா என் பிசினஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஷட் டவுன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்கமும் வந்து ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இன்கேஸ் ப்ராப்பர் சேஃப்டி மெஷர்ஸ் நான் என்கிட்ட நான் ஒர்க் பண்ற ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங் இல்லாட்டி சர்வீஸ் செக்டர்ல வந்து ஒரு ப்ராப்பர் சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாட்டினா வந்து ஆட்டோமேட்டிக்லி யாருன்னா ஆடிட் வந்தாங்கன்னா, சரிங்களா, வாக்-இன் ஆடிட்டுக்கு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வந்து ஒரு பெரிய தொகை ஃபைன் கட்ட வேண்டியதா இருக்கலாம், இல்லாட்டி லீகல் ரிஸ்க், அதே மாதிரி ரெப்புடேஷன் லாஸ் இருக்கும். சரி, அதே மாதிரி சஸ்டைனபிலிட்டியில பாத்தீங்கன்னா லோவர் காஸ்ட், அதே மாதிரி ஸ்ட்ராங் பிராண்ட் இமேஜ். சரிங்களா? இதுதான் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வரப்போற ஸ்லைட்ல கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போற முக்கியமான டாபிக் பாத்தீங்கன்னா ஒர்க் பிளேஸ் சேஃப்டி. என்னுடைய நான் வேலை செய்யற இடத்துல எப்படி வந்து ஒர்க் பிளேஸ் சேஃப்டின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது ஒரு சும்மா சிம்பிளான ஸ்டாட்ஸுங்க. இந்த ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா ILO வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 48,000 ஒர்க்கர்ஸ் வந்து இந்தியாவில மட்டும் ஆக்குபேஷனல் ஆக்சிடென்ட்னால இறந்து போறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் ப்ரோன் டேட்டா இது. சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்? சரிங்களா? இட் கேன் பி, நான் சொன்ன மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் கிடையாது, இல்லாட்டி இப்போ சப்போஸ் பாத்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் இருக்குது, அது மூலமா ஆகலாம். ஸோ XYZ எனி ரீசன்ல வந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் தான் சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஒர்க் பிளேஸ் மெட்டீரியல் சேஃப்டி வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன். அது வந்து FIFOன்னு வாங்க. சரிங்களா? இட்ஸ் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் வந்து மேனுஃபேக்சரிங்கோ, ட்ரேடிங்கோ, சர்வீஸ் எந்த டிபார்ட்மெண்ட் கம்பெனி நான் ரன் பண்ணாலும் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய பழைய ஸ்டாக்ஸை வந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய பையர் செல்லருக்கு நான் எது கொடுப்பேன், என்னுடைய இருக்கிற பழைய ஸ்டாக் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2024 மேனுஃபேக்சர், டிசம்பர்ல மேனுஃபேக்சர் ஒரு துணி மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறேன், ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறேன்னா ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் புஷ் பண்ணுவேன். நான் வந்து 2025 வந்து ஜூலை, ஆகஸ்ட், ஜூன்ல மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் அதை தள்ள மாட்டேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய பழைய ப்ராடக்ட்டை நான் தள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் என்னுடைய புது ப்ராடக்ட் தள்ளுவேன். ஸோ இதனால என்ன ஆகுனா வந்து என்னுடைய ஓல்டு ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுதுனால அதுல வந்து எக்ஸ்பைரி ஆகாது. ஸோ எனக்கு எக்ஸ்பைரி வந்து லாஸஸ் எதுவும் ஆகாது. ஸோ எக்ஸ்பைரி இருந்தா என்ன ஆகும், டேட் இருந்தா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்லி வந்து எக்ஸ்பைரிக்கு மேல நான் இது பண்ண விற்க முடியாது. ஸோ வேஸ்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து FIF கான்செப்ட் இது எல்லாருமே தெரியும். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எது நான் ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங்கோ பர்ச்சேஸ் பண்ணணும் அதை வித்துட்டுனா நான் செகண்ட் வந்து புது யூனிட்டுக்கு போவேன். ஸோ தட் வில் பி மை டேமேஜ் காஸ்ட் வந்து லெஸ்ஸா எனக்கு காமிக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒர்க் பிளேஸ்ல வந்து
எக்ஸிட் இருக்குது பாத்தீங்களா. இப்போ நம்ம சேஃபர் எக்ஸாம்பிள், நம்ம ஆஃபீஸ்ல லிஃப்ட் இருக்கலாம், லிஃப்ட் இல்லாம இருக்கலாம், இல்லாட்டி ஒரே ஒரு வாசல் தான் இருக்கலாம், வழி இருக்கலாம். ஸோ அங்க வந்து எதி டைப் ஆஃப் இந்த ஸ்டாக்ஸ் மிஷினரி நான் வைக்கக்கூடாது. அதான் போட்டோல காமிச்சிருக்கோம் பாத்தீங்களா. இப்போ சில கடையில பாத்தீங்கன்னா 2 என்ட்ரி இருக்கலாம், ஒன் ஃப்ரண்ட்ல இருக்கலாம், ஒன்று பின்னாடி இருக்கலாம். சில கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கும். ஸோ அந்த என்ட்ரி கிட்ட வந்து எக்ஸிட் பண்ணும்போது தயவு செய்து நம்ம எந்த பொருளும் வைக்கக்கூடாது. இந்த சேர், டேபிள், ஸ்டாக்ஸ்லாம் எப்பவுமே வந்து நாங்க சர்க்கிள் பண்றோம் பாத்தீங்களா, எம்டியா இருந்தா வெளியே வந்து ஒரு எமர்ஜென்சி பீரியடுக்கோ எதுக்கோ வந்து போறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி இந்த மாதிரி ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸ், இந்த கெமிக்கல்ஸ், ஃபிளேமபிள், சரிங்களா, இதெல்லாம் வந்து சப்போஸ் உங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ல நீங்க ரன் பண்றீங்க, இல்லாட்டி இந்த கலர் கோட் ஸ்டிக்கர்ஸ்னா இதெல்லாம் வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். எங்க எந்தெந்த பொருள் இருக்குதுன்னா நான் இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிங்கன்னா தான் ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லாட்டி சம்டைம்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து இருக்கும் போது அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரிகாஷனா அவங்க இருக்கலாம் லாங்கர் ரன்ல. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது செக்லிஸ்ட். ஸோ நான் மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் சர்வீஸ் பண்றேன், என்ன செக்லிஸ்ட் நான் பண்ணணும். மெயினா வந்து ஸ்டாக் ரெஜிஸ்டர், பழைய ஸ்டாக்கை நான் புஷ் பண்ணிட்டேன்னா இல்லாட்டி நான் சேல் பண்றேன்னா தென் ஐ வில் பிரிங் இன் த நியூ ஸ்டாக். அதே மாதிரி எக்ஸிட் பண்ற என்ட்ரியில வந்து இந்த சேர், டேபிள், பொருள் எல்லாம் வைக்கக்கூடாது, சொல்லி கிளியரா இருக்கணும். அதே மாதிரி இன்கேஸ் நான் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ரன் பண்றேன், இல்லாட்டி சர்வீஸ் யூனிட் ரன் பண்றேன், இல்லாட்டி ட்ரேடிங் பண்றேன், கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி கண்டிப்பா வைக்கணும். பிகாஸ் வந்து அப்பதான் வந்து மக்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி இன்கேஸ் என்ன ஆபத்துல வந்து எப்படி அவங்க ப்ரிகாஷனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபயர் சேஃப்டி. ஸோ கமிங் பேக் ஓவர் இயர் நம்ம சொன்னோம் கிட்டத்தட்ட 48,000 பேர் இறந்துருக்காங்க இந்தியால. சரிங்களா. இது வந்து எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் அண்ட் ட்ரேடிங் செக்டர்ல. இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னா ரொம்ப சேஃப்டி. பேசிக்கா பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபயர் உங்களுக்கே தெரியும் வில் கேட்ச் வித்தின் கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ். சரிங்களா. இது எப்படி நம்ம சேவ் பண்ணுறதுனா நம்ம வரப்போற ஸ்லைட்ல பார்க்க போறோம். சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கம்பெனிலையும் நான் அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் போறேன் நான் ஒரே வாட்டி. ஃபயர் எக்ஸ்டென்ஷன் இஸ் மேண்டேட்டரி. ஃபயர் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரிங்க. ஃபயர் எக்ஸ்டென்ஷன் வந்து மேண்டேட்டரி. அதே மாதிரி அது எக்ஸ்பயர் ஆகுதா இல்லாட்டி நீங்க ஏற்கனவே ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் பண்றீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க. சரிங்களா. எல்லா கம்பெனிலும் என்ஷூர். இந்த மாதிரி டேபிள் சார்ட் போட்டு இன்கேஸ் நீங்க யூஸ் பண்றீங்க, யூஸ் பண்ணல, ஆப்டிமைசேஷன் எவ்வளவு, ப்ரெஷர் எவ்வளவு இருக்குது, நசில் லாஸ் இருக்குது, பின் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கொஞ்சம் மந்த் ஆன் மந்த் செக் பண்ணுங்க. சம்டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம நினைப்போம் அதுல வந்து இருக்குதுன்னு, பட் ஆனா பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து எம்டியா இருக்கலாம், இல்லாட்டி பாதி தான் இருக்கலாம். ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த கிச்சன் கிட்ட, எலக்ட்ரிக்கல் பேனல் கிட்ட, ஸ்டோரேஜ் ஏரியா கிட்ட தான் கரெக்டா எங்க வந்து ஆபத்து நிறைய எதிர்பார்க்கணும். இந்த கிச்சன்ல இருந்தா கேஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் பேனல்னா சுவிட்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியால வச்சீங்கன்னா இன்கேஸ் எதனா ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம ஈஸியா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா. அதே மாதிரி உங்க கம்பெனியில ஒரு 2-3 பேர் ஒர்க் பண்றீங்க, இல்லாட்டி 4-5 பேர் ஒர்க் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேரை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். இந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி, இப்ப நெருப்பு வருதுன்னா எப்படி கரெக்டா அடிக்கிறது, எந்த எலிவேட்டர் எந்த ஆங்கிள் வச்சு அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபயர் ட்ரில் பண்றது நல்லது. நீங்க நினைக்கலாம் இல்ல சார் அதை நான் வாங்கி 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது, ஒண்ணுமே யூஸ் கிடையாதுன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் வந்து ஆபத்து எப்ப வேணா வரலாம். ஸோ ஆபத்து வர டைம்ல வந்து நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சா நம்ம வந்து இழப்பை வந்து மினிமல் நம்ம பண்ணலாம். அதே நம்ம யூஸ் பண்ண தெரியாம தப்பா யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், இழப்பு வந்து நம்மளுக்கு தான் லாஸ். ஸோ அது கொஞ்சம் மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து ஒரு 2-3 பேருக்கு அட்லீஸ்ட் நீங்க சொல்லி கொடுங்க எப்படி பண்ணணும்னு, இப்ப நீங்க இல்லாத போது கூட. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கம்பல்சரிங்க. சரிங்களா. வருஷத்துக்கு 2 ட்ரில்ல நீங்க பண்ணணும். இப்போ உங்க கம்பெனில ஒருத்தங்க இருக்காங்க, 2 பேர் இருக்கலாம், இல்லாட்டி 3-4 பேர் 5 பேர் கூட இருக்கலாம். இருக்கிற எம்ப்ளாயிஸை வந்து நம்பரை ஞாபகத்தை வச்சுட்டு வருஷத்துல ஒரு 2 ட்ரில்ல நீங்க பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ட்ரில் பேசிக்கா ஒரு ட்ரில் பண்றீங்கன்னா 2000 ரூபாய் கம்மி தாங்க ஆகும். நீங்க 2000 ரூபாய்க்கு அந்த ட்ரில் பண்ணீங்கன்னா வருஷத்துல 4000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல, அந்த வருஷம் கிடையாது 2-3 வருஷம் கழிச்சு எதனா எமர்ஜென்சி பீரியட்ல வந்தா கூட நஷ்டத்தை வந்து நம்ம வந்து பெரிய லெவல்ல வந்து நம்ம காப்பாற்றலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், பட் பண்ணாம இல்ல சார் நான் சின்ன கம்பெனி சார் ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருக்காங்கன்னா நீங்களும் ட்ரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்க சேஃப்டி மெஷர்ஸ்க்காக நாங்க சொல்றோம். அதே மாதிரி இப்போ ஒரு பெரிய ஆஃபீஸா இருக்குது, சரிங்களா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸா இருக்குது. நான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான் வந்து நீங்க ஸ்டிக் பண்ணுவாங்க. இது வந்து கம்பல்சரி ரூல்ஸ் இது. சரிங்களா. இது கவர்மெண்ட் ரூல்ஸ். ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இடம் இருந்ததுன்னா மல்டிபிள் இருந்தது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஞாபகம் காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்குது, மல்டிபிள் இங்க எமர்ஜென்சி எக்ஸிட், அது மாதிரி. ஸோ இது மாதிரி மல்டிபிள் 1000 ஸ்கொயர் ஃபீட் மேல இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த எவாக்குவேஷன் பிளான் வந்து நம்ம ஃப்ரண்ட் நம்ம ஆஃபீஸ்ல வந்து போர்ட்ல வந்து இல்லாட்டி ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல வந்து நம்ம ஒட்டி வைக்கணும். ரீசன் பீங் இஸ் ஃபியூச்சர்ல எனி மிஸ்அப்ஸ் ஆனா இல்லாட்டி என்ன நெகட்டிவ் ஆனா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப மைண்ட்ஃபுல் ஆகி கஸ்டமருக்கு காமிக்கணும்.
எப்படி நான் வந்து சேஃப்டி அவங்க போறது, எல்லாருமே ஒரே என்ட்ரன்ஸ் மூலமா எக்ஸிட் ஆக முடியாதுல்ல. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த சார்ட் ஷீட்டும் நம்ம ஒட்டி வைக்கணுங்க, சரிங்களா. எமர்ஜென்சி நம்பர்ஸ், எமர்ஜென்சி நம்பர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். போலீஸ்க்கு, ஆம்புலன்ஸ்க்கு, ஃபயர் பிரிட்ஜுக்கு, சரிங்களா. அதே உமன் ஹெல்ப் லைனுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. நம்மளுடைய ஒர்க் ஸ்டேஷன்ல வந்து வி நீட் டு ஸ்டிக் பண்ணி வைக்கணும். பிகாஸ் சொன்ன மாதிரி இப்போ நான் ஓனரா இருக்கலாம், பட் நான் இல்லாத டைம்ல கோவொர்க்கருக்கு எதனா இஷ்யூ ஆகலாம், இல்லாட்டி எதனா ஒரு எமர்ஜென்சி இருந்தா அவங்க நம்ம கிட்ட கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டேரக்டா வந்து இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணா தே வில் கைட் தம். அதே மாதிரி ரோல்ஸ் வந்து அசைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, சரிங்களா. ஸோ வந்து சொன்ன மாதிரி ஒரு 2-3 ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அசைன் பண்ணுங்க. ஃபயர் சேஃப்டிக்கு இவங்க இன்சார்ஜா இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் எய்டுக்கு, இவாக்குவேஷன் கைடுக்கு வந்து ஒருத்தர். பிகாஸ் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் பண்ண முடியாது, சரிங்களா. ஸோ அதனால வந்து நீங்க ஒருத்தவங்களை ட்ரெயின் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி எக்ஸ்டிங்விஷ் பண்றது, எப்படி சேஃப்டியா ரன் பண்ணுறதுன்னு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸுங்க, சரிங்களா. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் இந்த ஏரியாஸ் உங்களுக்கே தெரியும். கம்பெனி வந்து சின்ன கம்பெனியா இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனி இருந்தாலும் சரி, ஒருத்தங்க 2 பேர் ஒர்க் பண்ணா கூட எனி கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது தயவு சேர்ந்து எமர்ஜென்சி கிட் இஸ் மேண்டேட்டரி. ஸோ எல்லாம் மெடிக்கல் ஷாப்லயும் இருக்கும், அது வாங்கி வைங்க. பிகாஸ் இதனால கூட வி கேன் சேவ் லாட் ஆஃப் லைஃப்ஸ், சரிங்களா. ஸோ சொன்ன மாதிரி நான் வந்து இங்க ரன் த்ரூ பண்ணின்னு இருக்கேன். நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய கேள்விகள், டவுட்ஸ் இருக்கலாம். கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல நீங்க வந்து கேளுங்க உங்க கேள்விகளை. செஷன் முடிஞ்சதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். இன் பிட்வீன் இல்லாட்டி செஷன் முடிஞ்சது கேள்விகள் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அதே மாதிரி நம்ம ஸ்டாஃப்ஸை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணோம், சரிங்களா. இந்த நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து சிபிஆர் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுக்கு வந்து எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது நம்ம வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வந்து எஜுகேட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ இருக்குது, இந்த சிபிஆர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம சாட் பாக்ஸ்ல பேஸ்ட் பண்றோம், சரிங்களா. நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த வீடியோஸ் வரும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்டாக்ட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மாக் ட்ரில்ஸ். ஸோ நம்ம மாக் ட்ரில்ஸ் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷிங்கோ இல்லாட்டி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கோ எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரில் பண்ணும். இப்போ சப்போஸ் எனக்கு ப்ராக்டிஸே இல்லாமல் சடனா நம்ம கொலீக்ஸ்க்கு ஒர்க் பண்றவங்களுக்கு எதனா இஷ்யூ ஆனா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து மாக் ட்ரில் பண்ணுங்க. ஃபயர் எக்ஸ்டென்ஷன் மட்டும் கிடையாது, எமர்ஜென்சி இந்த சிபிஆர் கூட எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதால் லாங்கர் ரன்ல இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. அதே மாதிரி இங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம், நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த ரெகுலர் ட்ரில் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட், சரிங்களா. ஸோ இங்க இப்போ ரீசெண்டா வந்து பிஃபோர் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக் ஹோஸ் சொசைட்டில 1500 எம்ப்ளாயிஸ் வந்து ஆன் டியூட்டில இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல, சரிங்களா. இந்த பிளான்ட் வந்து மேனுஃபேக்சர்ஸ் வந்து இந்த ஐபோன் காம்பனன்ஸ், ஐபோனுக்காக காம்பனன்ஸ் அதெல்லாம் இது பண்றாங்க. இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த ஃபயர் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் போட்டோ, இது எவாக்குவேட் பண்ணி இன்ஜினியர்ஸ் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் கூட ரிப்போர்ட் கிடையாது, சரிங்களா. ஸோ ஃபயர் ஃபைட்டிங் டீம், கண்ட்ரோல் பிளேஸ், மினிமைசிங் ரிஸ்க், லைக் இதில் எதனால இது கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது உங்களுக்கு காமிக்கணும்னா அவங்க ஏற்கனவே ஒரு மாக் ட்ரில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுனால. ஸோ இது வந்து நம்ம 1500 எம்ப்ளாயிஸ் போட்டுருக்கோம். பட் ஆனா நம்ம பண்ற ட்ரேடிங் செக்டர் இருக்கட்டும், சர்வீஸ் செக்டர் இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் இருக்கட்டும், ஒரு 2-3 பேர் இருக்கலாம், 5 பேர் 10 பேர் இருக்கலாம். உயிர் எல்லாருக்குமே, லைஃப் எல்லாருக்குமே ஒரே ஒன்று தான், சரிங்களா. ஸோ அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற இந்த பையர் செல்லர் ப்ராடக்ட் எப்படி வந்து நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் ட்ரில் மூலமா மட்டும் பண்ணாதான் ஃபியூச்சர்ல எதனா வந்து ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு எமர்ஜென்சி இருந்தா எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியுங்க, சரிங்களா. ஸோ செக்லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா முக்கியம்னா எமர்ஜென்சி நம்பர் நீங்க டிஸ்பிளே பண்ணணும். உங்களுடைய ஆஃபீஸோட ஃப்ரண்ட்ல வந்து எமர்ஜென்சி நம்பர் டிஸ்பிளே பண்ணணும். அதே மாதிரி வந்து உங்க எம்ப்ளாயிஸ்ல வந்து ஒருத்தங்களுக்கு வந்து இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் எப்படி பண்றது, இந்த மெடிக்கல் எய்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பர்சன் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீங்க இல்லாத போது யாருக்குன்னா நீங்க முதலாளி, நீங்க ஓனர்ல, நீங்க வெளியூர் போயிருக்கீங்க இல்லாட்டி வேற போயிருக்கீங்கன்னா ஆஃபீஸ்ல இருக்கவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி மெடிக்கல் கிட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது மெடிக்கல் கிட் வந்து நம்ம நியர்பை ஃபார்மசில போய் கேட்டாலே சின்ன ஒரு மெடிக்கல் கிட் கொடுப்பாங்க. ஸோ உங்க கம்பெனி சைஸை பொறுத்து இருக்குது. ஒரு 2 பேர் 3 பேர் தான் உட்காந்துங்கன்னா ஒரு சின்ன கிட் போடும். இல்லை சார் எங்களை 10-15 பேர் இருந்தாங்கன்னா 2 கிட் இது பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்டாஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷுட் பி ட்ரெயின்ட் ஆன் இந்த சிபிஆர் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்டுங்க, சரிங்களா. இந்த சிபிஆர் சொன்ன மாதிரி இந்த வீடியோஸ் நாங்கள் பேஸ்ட் பண்றோம். இல்லாட்டி நீங்க யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணாலே தெரியும், இந்த வீடியோஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்க ஃபார் ஃபர்ஸ்ட் எய்ட் பர்பஸஸ். நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர் சேஃப்டி, இந்த பிஎஸ்ஓ ரூல்ஸ். இந்த கேஸ் சிலிண்டர் சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப்போ ட்ரேடிங் வைக்கும் போது சிலிண்டர் வந்து எப்பவுமே வந்து அப்ரைட்டா இருக்கணுங்க. ஸோ பாத்தீங்களா, சரிங்களா, ஷுட் பி அப்ரைட், சரிங்களா. அதே மாதிரி இந்த செயின் ஸ்டாண்ட் அவாய்ட் ஃபாலிங். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிலிண்டர் வந்து கீழே படுக்க வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பண்ணவே கூடாது. எப்பவுமே வந்து இந்த மாதிரி நேரம் நிக்க வைக்கணும். அதே மாதிரி வந்து
சம்டைம் நம்ம நிக்க வைக்கும் போது வந்து சப்போர்ட் இல்லாம நம்ம கீழே விழும். ஸோ தட் ஆல்சோ கேன் காஸ் டேமேஜ். ஸோ அதனால வந்து எப்பவுமே ஒரு செயின் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான செயின் அவாய்ட் பண்ணி நம்ம இது பண்ணாதான் இன்கேஸ் எதனா ஒரு எர்த் குவிக் இருக்கும் போதும் சரி, இல்லாட்டி எதனா ஒரு சின்ன டெர்புலன்ஸ் இருக்கும் போதும் சரி, இல்லாட்டி பை தவறி யாரா தொட்டுக்கிட்டு கூட கீழே விழாம இருக்கிறதுக்கு நேரா நிக்க வைக்கணும். அதே மாதிரி வந்து சேஞ்ச் இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி மேண்டட்ரிங்க. அதே மாதிரி வென்டிலேஷன் ஏரியா. இப்போ நம்ம சிலிண்டர் இருக்குது, நான் கம்பெனில வந்து நான் அந்த கேஸோ சிலிண்டர் வைக்கிறேன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் வென்டிலேஷன் பக்கத்துல ஓப்பன் விண்டோல தான் வைக்கணும். சரிங்களா? இந்த அவன் பக்கத்துல இல்லாட்டி இந்த டைரக்டா வந்து வெயிலே வைக்கிறது இல்லாட்டி டைரக்டா வந்து வெயில் அங்க அடிக்கிறதுனா அதெல்லாம் பண்ணீங்கன்னா டேமேஜ் வில் பி ஹையர் சைடு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி இந்த சிலிண்டர்ஸ் இது பண்ணும்போது அவுட்டோர் ஆர் அவுட்டோர்ல வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல சார் எனக்கு அவுட்டோர் இடம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த வென்டிலேட்டட் ரூம்ஸ் பாத்தீங்களா, பக்கத்துல ஜன்னல் கிணல் வைக்கிற மாதிரி ஓப்பனா இருக்கிற மாதிரி நீங்க இதுல வைக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சோப் வாட்டர்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றோம் பாத்தீங்களா, வேல் பைப். ஸோ இது எதுனா ஒன்னா வந்து லீக்கேஜ் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா காமிக்கும். ஸோ இது வந்து ரெகுலரா செக் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி மேட்ச் ஸ்டிக்கோ லைட்டரோ வந்து டெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய கேசஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, தப்பான முடியல தான் போயிருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்மெல் எதுனா வந்ததுன்னா ரெஸ்பெக்டிவ் பர்சனை கூப்பிட்டு பண்ணுங்க. இல்லாட்டி ரொம்ப உங்களுக்கு டவுட்டா இருந்தா இந்த சோப் ஸ்ப்ரே பபுள் ஸ்ப்ரே வந்து நீங்க அடிச்சீங்கன்னா அந்த பபுள் வந்தா இட் ஆப்வியஸ்லி ஷோஸ் இட்ஸ் அ லீக் ஓவர். ஸோ மெஷர் எடுங்க. சொன்ன மாதிரி சோப் வந்து ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சிக்காக காமிக்கிறோம். பட் இல்ல சார் ஸ்மெல் கன்ஃபார்ம்டா வருது சார், 2-3 சிலிண்டர் இருக்குன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு கைடன்ஸ் வாங்குங்க. தே வில் ஹெல்ப் யூ அவுட். அதே மாதிரி லேபிள் எது எம்டி எது ஃபுல்லுன்னு தயவு செய்து மார்க் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எமர்ஜென்சி பீரியட்ல வந்து இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் ஆஃப் இருக்குதோ ஃபுல் இருக்குதோ இல்லாட்டி வந்து நீங்க எம்டியா இருக்குதோ விச்எவர் இஸ் தட் தயவு செய்து ஸ்டிக் பண்ணுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த கலர் கோட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஸோ இந்த கலர் கோட் எதுக்கு வச்சிருக்கணும் பாத்தீங்கன்னா வந்து இங்க கிளியரா மென்ஷன் பண்ணிடுறாங்க. சரிங்களா? எது எல்பிஜி, எது ஆக்சிஜன், எது நைட்ரோஜன். ஸோ நான் ஒர்க் பண்றதுல வந்து மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் செட்டப் வருதா. ஸோ எது என்னுடைய எல்பிஜி கேஸ், எது என்னுடைய நைட்ரோஜன், எது ஆக்சிஜன் கேஸ் வந்து கிளியர் கட்டா காமிக்கும். சரிங்களா? ஸோ ஓனர்ஸ்க்கு மெயினா செக்லிஸ்ட் பாத்தீங்கன்னா சிலிண்டர் வந்து நான் சொன்ன மாதிரி நேரா அப்ஸ்டிலா இருக்கணும், செயின்டா இருக்கணும், படுக்க வைக்க கூடாது. அதே மாதிரி சிலிண்டர் எங்கிட்ட இருந்தா ஓப்பன் இடத்துல இருக்கணும், இல்லாட்டி வந்து ஹீட் ஃப்ரீ ஜோன்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜன்னல் பக்கத்துல ஓப்பன் ஏரியால இருக்கணும். அதே மாதிரி லீக்கேஜ் ஸ்மெல் வருதுன்னா நான் சோப் சொல்யூஷன் மூலமா பண்ணலாம். அதே மாதிரி ஃபுல் அண்ட் எம்டி மென்ஷன் பண்ணணும் என்னுடைய சிலிண்டர்ல. அதே மாதிரி டெஸ்ட் டேட்ஸ் வந்து செக் பண்ணணும். சரிங்களா? என்னுடைய பீஸ் ஆஃப் டெஸ்ட் டேட்ஸ். அதே மாதிரி என்ன கலர், எது ஆக்சிஜன், எது எல்பிஜி, எது நைட்ரோஜன் சொல்லிட்டு ஐ நீட் டு கிளிக் ஆன் இட். நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒர்க்கர் ப்ரொடெக்ஷன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிளவுஸ், ஹெல்மெட் அண்ட் சேஃப்டி ஷூஸ். ஸோ கிளவுஸ், ஹெல்மெட் அண்ட் சேஃப்டி ஷூஸ் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. சரிங்களா? இது வந்து நம்ம இரஸ்பெக்டிவ் நம்ம மேனுஃபேக்சரிங்கோ ட்ரேடிங்கோ செட்டப் எந்த செட்டப்ல இருந்தாலும் இந்த இது வந்து சேஃப்டியை வந்து 1-2 வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்மளுடைய மாஸ்க் அண்ட் ஏர் ப்ரொடெக்ஷன் வந்து திஸ் இஸ் ஃபார் மை எமர்ஜென்சி பீரியட். சரிங்களா? எமர்ஜென்சி டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிளவுஸ், ஹெல்மெட், சேஃப்டி ஷூஸ், மாஸ்க் அண்ட் ஹேர் பிளக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹை விசிபிலிட்டி ஜாக்கெட்ஸ். சரிங்களா? இன்கேஸ் வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன், வேர் ஹவுஸ்ல இருக்கேன், ஃபேக்டரியில இருக்கேன், ரொம்ப பெரிய ஃபேக்டரி 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கேன்னா ப்ளீஸ் மேக் ஷுவர் சேஃப்டி மெஷர்ஸ்ல வந்து இந்த ஜாக்கெட்டும் ஷுட் பி இன்வால்வ்டு. அதே மாதிரி ரெகுலரா செக் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ சில இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஜாக்கெட்டோ, ஹெல்மெட்டோ, கிளவுஸோ, ஷூஸ் வாங்கியிருப்போம், 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி வாங்கியிருப்போம். அது வந்து கிராக் ஆயிருக்கலாம், இல்லாட்டி கிழிஞ்சு போயிருக்கலாம், இல்லாட்டி ஸ்கிராச் ஆயிருக்கலாம், இல்லாட்டி ஹெல்மெட் உடஞ்சிருக்கலாம். ஸோ இது வந்து ரெகுலரா செக் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம செக் பண்ணாம யூஸ் பண்ணோம்னா அதோடைய யூசபிலிட்டி வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது. சரிங்களா? ஸோ பி வெரி வெரி மைண்ட்ஃபுல். பிபி கிட்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஹெட் ப்ரொடெக்ஷன். சரிங்களா? ஹெட் ப்ரொடெக்ஷனு, ரெஸ்பிரேட்டரி பிரீத் பண்றதுக்கு அது, அதே மாதிரி என்னுடைய ஃபிட் ப்ரொடெக்ஷன், ஐ ப்ரொடெக்ஷன், பாடி ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹேண்ட் ப்ரொடெக்ஷன் இஸ் வெரி வெரி மேண்டேட்டரி. ஸோ இந்த இது பாத்தீங்கன்னா தீஸ் திங்ஸ் ஆர் மேண்டேட்டரி ஃபார் மை ஒர்க் ஸ்டேஷன். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து சைல்ட் லேபர் கம்ப்ளைண்ட்ஸுங்க. இது வந்து தமிழ்நாடுல எந்த இஷ்யூஸும் கிடையாது. பட் ஜஸ்ட் வந்து ஸ்மால் வந்து ஒரு குயிக்கா நம்ம ரேப் பண்ணிடுறோம். சரிங்களா? லா பிரகாரம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெஸ்பெக்டிவ் நம்ம என்ன பிசினஸ் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சைல்ட் லேபர் வந்து we need to say no to child labor. எம்ப்ளாயிஸ் நம்ம கூட ஒர்க் பண்றவங்க வந்து நம்ம செக் பண்ணோம் 18 வயசு மேல இருக்காங்களான்னு. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ சைல்ட் லேபர் சைன் இது பண்ணணும். அதே மாதிரி இப்போ நீங்க வேலைக்கு யாருன்னா ஒரு வெளியூர்ல இருந்து ஒருத்தர் எடுக்கிறீங்கன்னா அவங்களுடைய ஏஜ் செக் பண்ணுங்க, சரிங்களா? அதே மாதிரி அவங்க எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றாங்களான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆடிட் டைம்ல எதாவது செக் பண்ணி இது பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் கேன் டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் அஸ். ஸோ பி வெரி வெரி மைண்ட்ஃபுல், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் என்ன சப்மிட் பண்ணோம்னா, சரிங்களா, இந்த ஆன்லைன்ல கூட நீங்க யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரம் சுவாதா, நீங்க பாத்தீங்கன்னா SHRAMSUVIDHA போர்ட்டல் சொல்லிட்டு நீங்க கவர்மெண்ட் இது பண்ணீங்கன்னா நீங்க இந்த லேபர் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம். எதனா இஷ்யூஸ் ப்ரொபேஷன் எதாவது இருந்ததுன்னா யூ கேன் சப்மிட். இட்ஸ் கவர்மெண்ட் போர்ட்டல். ஸோ இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் போர்ட்டல் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல ஸ்ரம் சுவிதான்னு சொல்லிட்டு ஸோ இது இந்த லேபல் கம்ப்ளைண்ட்ஸ் எதனா இருந்தா கூட யூ கேன் ரேஸ். இது எதுனா உங்க பக்கத்து தெருவில் இல்லாட்டி உங்க பக்கத்து பில்டிங்ல யாருன்னா சைல்ட் லேபர் இது பண்றாங்கன்னா கூட நீங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணலாம். கவர்மெண்ட் வில் டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி. இப்போ நான் ஒரு பிசினஸ் ரன் பண்றேன், அது எப்படி நான் லாங்கர் ரன்ல வந்து நான் ப்ராசஸ் நிலைநாய்க்க முடியும், எப்படி நான் நலப்பட முடியும், லாங்கர் ரன்ல எப்படி நான் ரன் பண்ண முடியும். ஸோ அதை பத்தி தான் வந்து நம்ம இங்க பார்க்க போறோம் சஸ்டைனபிலிட்டியில. ஸோ சஸ்டைனபிலிட்டினா என்ன? ஸோ சஸ்டைனபிலிட்டினா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஒரு விஷயம் இது பண்றோம் விதவுட் எனி காம்ப்ரமைஸ். ஸோ வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் எதுக்கும் வந்து பேலன்ஸ்டா எல்லாமே இருக்கணும், சரிங்களா? பேலன்ஸா ஷுட் பி. அதே மாதிரி எனி கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் ஆகக்கூடாது அந்த சஸ்டைனபிலிட்டி, சரிங்களா? எக்கனாமிக் க்ரோத்தும் சரி, என்வாயரன்மெண்டலும் சரி, சோஷியல் வெல்பீங்கும் சரி, லாங்கர் டேர்ம்ல நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்றோம்னா அந்த ப்ராடக்ட் மூலமா இந்த சோஷியல் அந்த டெவலப்மெண்ட்டுக்கோ இல்லாட்டி வந்து எக்கனாமிக்கோ இல்லாட்டி வந்து என்வாயரன்மெண்ட்டுக்கோ எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் பண்றேன், அந்த ப்ராடக்ட்னால தண்ணி கலப்படம் உண்டாகுது இல்லாட்டி வந்து பொல்யூஷன் கலப்படம் ஆகுதுன்னா அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். சஸ்டைனபிலிட்டி இஸ் நத்திங் பட் நான் இப்போ கரண்டா பண்ணதுல வந்து எப்படி ஸ்மூத்தா நான் லாங்கர் ரன்ல வந்து இது பண்ண முடியும். சஸ்டைனபிலிட்டி எதுக்காக இம்பார்ட்டன்ட்? நம்ம பண்ற தொழிலுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா காஸ்ட் நம்ம கட் பண்ணலாங்க, சரிங்களா? செலவை நம்ம குறைக்கலாம். பிராண்ட் ரெப்புடேஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ரெகுலரா மீட் பண்ணலாம். அதே மாதிரி ஓப்பன் டோர். இப்போ பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்டே நிறைய சப்சிடரி கொடுக்குது இந்த கிரீன் ஃபண்டிங்க்கு. அது வந்து நம்ம வரப்போற ஸ்லைட்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சொன்ன மாதிரி நான் பண்ற தொழில வந்து காஸ்ட் கட் பண்ணலாம், காஸ்ட் வந்து கம்மி பண்ணலாம், என்னுடைய பிராண்ட் ரெப்புடேஷன் நான் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி கஸ்டமருடைய பயர்ஸ் ரெகுலேட்டரி எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுடைய இதை ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி கஸ்டமருக்கு வந்து இந்த ஓப்பன் டோர் டு கிரீன் ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட் போர்ட்டல்ல வந்து நிறைய சப்சிடரி இருக்குது கிரீன் போர்ட்டல். அதை பத்தி நான் வரப்போற ஸ்லைட்ல காமிக்கிறேன். வாட்டர் சேஃப்டி. ஸோ வாட்டர் சேஃப்டி பார்த்தீங்கன்னா ஒய் வாட்டர் சேஃப்டி மேட்டர்ஸ். ஸோ வந்து நம்ம வாட்டர் சேஃப்டி எதுக்கு பண்ணோம்னா டிசீஸ் நம்ம வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ் இது பண்ணலாம். அதே மாதிரி ஹைஜீன் ஸ்டாண்டர்டும் இது பண்ணலாம். வாட்டர் ஸ்டோரேஜ் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஸ்டோர் பண்ற மழை கால தண்ணியும் சரி இல்லாட்டி நம்ம எனி டைப் நம்ம வாட்டர் இது பண்ணுறது கண்டெய்னர் வந்து க்ளோஸா இருக்கவங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது பிளாஸ்டிக் கண்டெய்னரா இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம மழை நீர் வந்து இல்லாட்டி நம்ம வாட்டர் டேங்க்ல இது பண்றதா கூட இருக்கட்டும், எவ்ரி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கிளீன் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடையாது, முக்காசு பேர் நம்ம என்ன பண்ணுவோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ணுவோம். இல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம செக் பண்ணோம் இது பண்ணோம். அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் எது நான் ட்ரிங்கிங் வாட்டர் எதுன்னு சொல்லிட்டு அதே நம்ம வந்து இந்த பண்ணிட்டீங்கன்னா நம்ம லேபிளிங் பண்ணோம் வாட்டர் சேஃப்டி ஃபார் லாங்கர் ரன். ஸோ அதே மாதிரி வாட்டரை வந்து நம்ம சேவ் பண்ணோம். உங்களுக்கே தெரியும் தண்ணி பற்றாக்குறை எவ்வளோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி என்ன லீக்கேஜ் ஆகுது அப்படியே விட்டுறாதீங்க, சரிங்களா? லீக்கேஜ் ஆகுது வந்து நீங்க பாக்குறது 8 hour 10 hour தான் ஆஃபீஸ்ல இருக்கீங்க. பட் நீங்க இல்லாத போது கம்பெனி ஷட் டவுன் மூடிட்டா கூட தண்ணி லீக் ஆகி தானே இருக்கும். ஸோ அந்த லீக்கேஜ் இல்லாட்டி இந்த வாட்டர் ஸ்பில் டேப்ஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்து ஆவர்ஸ் லைன் போறோம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை சார்ட் அவுட் பண்ணுங்க. நினைக்காதீங்க இல்லை ஒரு சொட்டு தானே, ஒரு சொட்டு கிடையாது. இந்த ஒரு சொட்டு உங்க சைடு மட்டும் இது மாதிரி ஒரு 10 வீட்ல பண்ணாங்க இல்லாட்டி 10 கம்பெனில பண்ணாங்கன்னா 100 liters வந்து will get wasted. ஸோ வந்து இந்த வாட்டர் ட்ரிப்பிங் ஃபெசிலிட்டி வந்து தயவு செஞ்சு சார்ட் அவுட் பண்ணுங்க. அதே மாதிரி ரீயூஸ் வாட்டர் ப்ராக்டிஸ், சரிங்களா? ஸோ வந்து இந்த சேவ் வாட்டர் ப்ராக்டிஸ்ல பார்த்தீங்கன்னா கிரே வாட்டர் கிளீனிங் ஃப்ளோர், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த வாட்டர் எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம், நம்ம குளிக்கிறது லாண்ட்ரி ஹேண்ட் வாஷ் டிஷ் வாஷிங்ல எப்படி நம்ம வந்து ரீஃபேஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர்ஸ் கேன் பி ரீஃபேஸ்டு, சரிங்களா? யூஸ் எப்படி பாத்தீங்கன்னா இந்த ரா கிரே வாட்டர் இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற தண்ணி இது வந்து நம்ம வந்து ரெஸ்ட் ரூம்க்கோ இல்லாட்டி மற்ற எந்த இஷ்யூஸ்க்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு கண்டினியூர் கான்செப்ட். இந்த ரீயூஸ் ஆஃப் வாட்டர் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க கம்பெனி கவர்மெண்ட் போர்ட்டல்ல போய் பார்த்தாலும் தே வில் ஹெல்ப் யூ அவுட். அதே மாதிரி நீங்க நியர்பை கவர்மெண்ட் ரீசைக்ளிங் இதுல போய் பார்த்தா கூட தே வில் ஆல்சோ ஹெல்ப் யூ எப்படி நீங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு. இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா
அதே எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், பிரிண்டரு, கேபிள்ஸ், பேட்டரிஸ், சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், இந்த பேட்டரிஸ் எல்லாம் த்ரோ பண்ணும் போது எல்லாமே ஒரே குப்பையில போடுறதான் தப்பு. நம்ம ஒரு பேட்டரி பண்றோம், சின்ன பேட்டரி ஆனாலும் பெரிய பேட்டரி, கேபிள்ஸ், வயர்ஸ், பிரிண்டர் எது இது பண்ணாலும் ஆத்தரைஸ் ரீசைக்கிள் மூலமா தான் நம்ம பண்ணணும். அதே மாதிரி அதுக்குன்னு தனி போடுறோம். பேட்டரி போடுறோம்னா ஒரு குப்பையில போடுறோம்னா அதை ஒரு தனி கவர்ல போட்டு ஐ ஷுட் மேனுஃபேக்சர். பிகாஸ் வந்து பேட்டரியில லிட்டில் பிட் ஆஃப் பவர் இருந்தா கூட நெருப்போ ஃபயர் பிடிச்சா இட் கேன் பி டேஞ்சரஸ், சரிங்களா? ஸோ டேட்டா டிஸ்போசபிள் பண்ணும்போது இட் ஷுட் பி டன் ஆன் மல்டிபிள் டாஸ்க், சரிங்களா? ஸோ சஸ்டைனபிலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் எம்எஸ்எம்இ. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதை நான் அந்த வரப்போற ஸ்லைட்ல காமிக்கிறேன். உங்க மார்க்கெட் எப்படி நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம், காஸ்ட் சேவிங் எப்படி பண்ணலாம், ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி நீங்க இது பண்ணலாம், ஃபியூச்சர் க்ரோத் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வரப்போற ஸ்லைட்ஸ்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மெயினா பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ரெவல்யூஷன் இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டால் ஆஃப் சோலார் பேனல்ஸ், இந்த எல்இடி லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்லி பவர் கன்சப்ஷன் வில் பி வெரி வெரி மினிமல். அதே மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், செக்ரிகேட்டிங் ஆஃப் வேஸ்ட், சரிங்களா? சொன்ன மாதிரி ட்ரை வேஸ்ட், சாலிட் வேஸ்ட், லிக்விட் வேஸ்ட், இந்த பேட்டரிஸ், இந்த காம்பனன்ட்ஸ் எப்படி நம்ம செக்ரிகேட் பண்றோம், ரீசைக்கிள் பேப்பர், மெட்டல் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ணீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் இன் தி லாங்கர் ரன். அதே மாதிரி கிரீன் இனிஷியேட்டிவ் பிளான் பாத்தீங்கன்னா கவர்மெண்டே வந்து கம் அப் வித் லாட் ஆஃப் கிரீன் இனிஷியேட்டிவ் பிளான்ஸ், சரிங்களா? ஸோ இது ஈகோ ஃப்ரெண்ட்லி என்கரேஜ் பண்றோம், கார் பூலிங்கோ, அதே மாதிரி பிளான்ஸ் ட்ரீஸ் எப்படி இது பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சஸ்டைனபிலிட்டி சூஸ் பண்றதுனால என்னன்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து ஒரு ஆர்டிக்கல், சரிங்களா? இந்த எம்எஸ்எம்இ கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல, சரிங்களா? கோயம்புத்தூர்ல வந்து அவுடேட்டட் இண்டக்ஷன் ஃபர்னஸ், எஃபிஷியன்சி சிஸ்டம், ஹை எனர்ஜி காஸ்ட், கார்பன் மிஷன் வந்து பழைய கான்செப்ட்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? பட் ஆஃப்டர் இன்ஃபுட் த்ரூ எப்படி பாத்தீங்களா UNIDOBEE, இது வந்து ஒரு வேர்ல்ட் பேங்கோட இனிஷியேட்டிவ். நான் திரும்ப சொல்றேன், UNIDO/BEE வேர்ல்ட் பேங்க் இனிஷியேட்டிவ் நீங்க டைப் பண்ணாலே இது வரும். இது மூலமா என்ன ஆகுதுன்னா வந்து ஃபர்னஸ்க்கு பதிலா வேரியபிளா வந்து VFDS தராங்க ஓவர் 250 யூனிட்ஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆகுது. நீங்க பாத்தீங்கன்னா 18 மில்லியன் கிலோவாட்ஸ் ஆனுவலி சேவ் ஆகுது. ஸோ விச் இஸ் அரௌண்ட் 14 crores நம்ம சேவ் பண்ண முடியுது. அதே மாதிரி CO2 ரிடக்ஷன் பாத்தீங்கன்னா 15,500 tons per year. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த UNIDOBEன்னு போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திஸ் டீடைல்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ உங்க பிசினஸ்க்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி நீங்க இந்த மாதிரி பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் இந்த சோலார் இது, இல்லாட்டி இந்த எல்இடி இது, இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி நீங்க பண்ணலாம், அதே மாதிரி இந்த கிரீன் இனிஷியேட்டிவ் மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து விசாரிங்க. MSME போர்ட்டல்ல போனீங்கன்னா கூட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நீங்க பார்த்து நீங்க டிசைட் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த நம்ம சஸ்டைனபிலிட்டி சூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி, இந்த ஃபுட் ப்ராசஸிங், ஃபார்மட்டிகல்ஸ் தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இவங்க வந்து த்ரூ BEE சொன்ன மாதிரி இந்த அசிஸ்டன்ட் இன் டிப்ளாயிங் எனர்ஜி எஃபிஷியன்சி டெக்னாலஜிஸ் மூலமா என்ன பண்ணிருக்காங்கன்னா தேவ் அப்கிரேடட், அவங்க மிஷினை மட்டும் அப்கிரேட் பண்ணல, சேவிங்ஸும் வந்து இது பண்ணிருக்காங்க, ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து லாட் ஆஃப் திங்ஸ். இதுதான் பாத்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்கு எப்படி இது பண்ணுவோம், எஸ்பெஷலி இந்த மேனுஃபேக்சரிங் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து BNC மிஷின், CNC கட்டர் மிஷின் இருக்குதுன்னா இந்த கிரீன் இனிஷியேட்டிவ் மூலமா நிறைய இது இருக்குது. ஸோ அந்த மிஷின்ஸ் மூலமா நீங்க லாங்கர் ரன்ல பவர் நீங்க நல்லா சேவ் பண்ணலாம், நீங்க எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 20 to 30% வந்து கம்மியாகும்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்டே ப்ரூவ் ஆன் தட், சரிங்களா? ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், சார் நீங்க கிரீன் இனிஷியேட்டிவ் பத்தி பேசுனீங்களா, இதெல்லாம் நான் எங்க போய் பாக்குறது, என்னென்ன டூல்ஸ் பாக்குறதுனா ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்கீம் போர்ட்டல் இருக்குது ZEDன்னு சொல்லிட்டு, சரிங்களா? இது குவாலிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட் டெக்ஸ்டைல் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி டெக் அண்ட் குவாலிட்டி அப்கிரேஷன் ஒரு இது இருக்கு, கான்செப்ட் இருக்குது. MSME கிஃப்ட் ரேம்ப் இருக்குது. சொன்ன மாதிரி ADETTIB அது ஒன்று இருக்குது. ISO ரீஎம்பர்ஸ்மெண்ட், லீன் மேனுஃபேக்சரிங், ஸ்ரம் சுவிதா பத்தி ஏற்கனவே நம்ம டீடைலா பேசணும். அதே மாதிரி PESO ரூல்ஸ், கேஸ் சேஃப்டி ரூல்ஸ். ஸோ நீங்க வந்து ரொம்ப சிம்பிளுங்க, இந்த கவர்மெண்ட் போர்ட்டல் MSME போர்ட்டல் நான் திரும்ப சொல்றேன், MSME.com நீங்க போனீங்கன்னா நீங்க மேனுஃபேக்சரிங்கோ ட்ரேடிங்கோ போனீங்க, சர்வீஸ் பண்ணீங்கன்னா இந்த கிரீன் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ் போர்ட்டல்ல தான் இருக்குது, சரிங்களா? அதுல எது உங்களுக்கு பெஸ்டா இருக்குதோ, எனர்ஜி எஃபிஷியன்சியா, இல்லாட்டி கிரீன் லோனா, இல்லாட்டி குவாலிட்டி என்வரன்மெண்டா, சர்டிபிகேஷன் காஸ்டா, வேஸ்ட் எப்படி நீங்க ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுல எது உங்களுக்கு பெஸ்டா இருக்குதோ நீங்க அதை சூஸ் பண்ணலாம், சரிங்களா? இல்ல சார் நான் ரெண்டும் சூஸ் பண்ணலாம்னா ஆப்வியஸ்லி இது பண்ணலாம். இது கவர்மெண்ட் வந்து சப்சிடியும் தராங்க, சரிங்களா? இது வந்து கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்றதுக்காக சப்சிடியும் தராங்க அந்த லாங்கர் ரன், சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்பெஷல் ஸ்கீம் ஃபார் உமன் ஆண்டர்பிரினர்ஸ், சரிங்களா? ஸோ உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் தான் இருக்குது, சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஸ்வயம் சிக்ஷா பிரயோக்
சரிங்களா. உமன் லெட் கிளீன் எனர்ஜி. ஸோ உமன் லெட் கிளீன் எனர்ஜினா வந்து நம்ம எனர்ஜி எப்படி எஃபிஷியன்சியா ரெடியூஸ் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, இன்க்ளூசிவா சேஃப்டி கிரீன் மெஷர்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உமன்ஸ்க்காகவே நிறைய இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி உமன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் ஸ்வயம் சிக்ஷா பிரயோகன்னு நான் ப்ரீவியஸ் ஸ்லைடு காமிச்ச மாதிரி மற்ற மேல் எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து நிறைய இது இருக்குது. ஸோ அதனால நீங்க போர்ட்டல்ல போய் பாருங்க, அதுல எது உங்களுக்கு பெஸ்டா தோணுதோ அதை நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா. ஸோ ஓவரால் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும், ரொம்ப சிம்பிள். ஃபியூ டாஸ்க் நம்ம செக் பண்ணோம். என்னென்ன டாஸ்க் செக் பண்ணோம்? ஒர்க் பிளேஸ் சேஃப்டி, என்னுடைய ஒர்க் பிளேஸ்ல சேஃப்டி மெஷர்ஸ் எதுக்காக இம்பார்ட்டன்ட், எப்படி நான் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி சஸ்டைனபிலிட்டி ப்ராக்டிஸ், அதே மாதிரி என்னுடைய கவர்மெண்ட் சப்போர்ட் டூல்ஸ், என்னென்ன கவர்மெண்ட் இது பண்ண முடியும். அதே மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த சேஃப்டி சஸ்டைனபிலிட்டி மெஷர்ஸ் பிசினஸ் வந்து லாங்கர் ரன்ல டெவலப் ஆகலாம். அதே மாதிரி என் ஸ்டாஃபை ரெகுலரா நான் ட்ரெயின் பண்ணனா எமர்ஜென்சில ஃபியூச்சர்ல எதனா ஒரு மிஸ் ஆப்ஸோ ஏதோ ஒரு இது வந்ததுன்னா எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணலாம். அதே மாதிரி சின்னதா பண்ணுங்க, ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்பேண்ட் டு கிராடுவல் பிகாஸ். தேங்க்யூ ஆல்.